இது குறித்த கூடுதல் விவரங்கள்? வணக்கம் ஸ்னேகா. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேர்தலுக்கான கூட்டணியையும் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களையும் நான் தான் முடிவு செய்வேன் என்று ராமதாஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதனால் தந்தை மகன் இடையே கருத்து மோதல் தொடர்ந்து ஏற்பட்டு வந்தது. அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் பெரிய குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள். இந்த கருத்து மோதல் காரணமாக ராமதாசும் அன்புமணியும் சந்திப்பதை தொடர்ந்து தவிர்த்து வந்தார்கள். இந்த மோதல் காரணமாக ராமதாசும் அன்புமணியும் 2 அணிகளாக செயல்பட்டு வருகின்ற நிலையில் சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் தனது தரப்பில் பொதுக்குழுவை நடத்தி மேலும் ஓராண்டுக்கு தலைவராக நீட்டித்து தீர்மானத்தை நிறைவேற்றினார். பதிலுக்கு ராமதாசும் சிறப்பு பொதுக்குழுவை நாளை கூட்டுகிறார். அதில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்று மாலை அன்புமணி ராமதாஸ் தனது மனைவி சௌமியா 3 மகள்கள் மற்றும் பேர குழந்தைகளுடன் காரில் திண்டிவனத்திற்கு சென்றார். தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றவர் ராமதாசுடைய மனைவி, அதாவது தன்னுடைய தாயார் சரஸ்வதியினுடைய பிறந்த நாள் என்பதால் அன்புமணி தாயார் சரஸ்வதியுடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். அப்போது ராமதாசும் உடன் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருவருக்கும் சமாதானம் ஏற்பட்டு விட்டது. இனிமேல் ராமதாஸ் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த மாட்டார் என்பதாக சில செய்திகள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் தான் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டு நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நாளை திட்டமிட்டபடி நடக்கும் என்பதை ஒரு அறிக்கையாகவும் அவர் வெளியிட்டிருக்கிறார். நாளை காலை 10 மணிக்கு புதுச்சேரி அருகில் இருக்கின்ற சங்கமித்ரா அரங்கில் திட்டமிட்டபடி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்வதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தி பரப்புவதாக செய்தி வருகிறது என்றும் இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். எனது தலைமையில் நாளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் என்பதனால் எந்த மாற்றமும் இல்லாத இந்த சூழ்நிலையில் பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டிய அனைவரும் அவசியம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அன்புமணியுடன் எதையும் பேசவில்லை என்பதையும் சமாதானம் ஏற்படவில்லை என்பதையும் குறிப்பால் ராமதாஸ் இதிலிருந்து உணர்த்துவதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. நேகா, விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்.